வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விஎஸ் நேபால் எழுதின அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த புஸ்தகத்தை அவர் 1964 எழுதியிருக்காரு. இதில் அவர் இந்தியாவுக்கு வந்ததை பற்றி எழுதியிருக்காரு. அவர் வந்த காலகட்டம் 1960s ஆரம்ப கட்ட காலம். இதில் அவர் இந்தியாவில் பார்த்த வறுமையை, கரப்ஷனை, அப்புறம் கல்ச்சுரல் கிளாஷஸை பற்றி தான் அவர் எழுதியிருக்காரு. அவர் இந்தியாவுக்கு வரும்போது ஏன் வந்தாருன்னா, அவருடைய குடும்பம் அவர் இந்திய வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவர் குடும்பம் இந்தியாவிலேருந்து தான் வெளியேறி ட்ரினிடாடில் போய் செட்டில் ஆச்சு. அதனால் நம்ம ஒரு இந்தியர், நம்ம இடத்த பார்க்கணும், நம்மளுடைய வேர்கள் எங்கே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வர்றாரு. ஆனால் முக்கியமான இன்னொரு காரணமும், அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ட்ரினிடாடுன்றதுனாலையும், அவர் முழுக்க வெஸ்டர்ன் கல்ச்சரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனாலையும் நம்மளுடைய நாடு எப்படி இருக்குது, அப்போ நான் ஒரு இந்தியனா எந்த அளவு இருக்கேன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் அவர் இங்கே வந்தார். வர வழியில் அவர் கப்பலில் தான் வந்தார். பாம்பேயில் முதல்ல இறங்கினார். அவர் பேசி பழகின அந்த இந்தியன்ஸை பற்றியெல்லாம் அவர் எழுதுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கப்பலில் வந்தபோதே அங்கே இருந்த இந்தியர்களை பார்த்த உடனே அவங்களுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஒரு மாதிரி என்னை ரொம்ப கவர்ந்தது. அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்க பழக்க வழக்கங்கள், அதையெல்லாம் பார்க்கும்போது அதாவது இவர் வளர்ந்த விதமும் இவர் வாழ்ந்த இடத்துலையும் இருந்ததை விட இந்தியன்ஸ் எப்படி வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, என்னுடைய வேர்கள், என்னுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது நான் தெரிஞ்சுக்கணும், அதோடு நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு அவர் முடிவோடு வந்தார். அதாவது அவர் இந்தியாவுக்கு வந்தது வெறும் சுற்றி பார்க்குறதுக்காக இல்லை. அவர் இப்போ நம்ம வேறு ஒரு நாட்டில், வேறு ஒரு கல்ச்சரில், வேறு ஒரு அடையாளத்தோடு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் தான் வந்தார். அவர் மனசில் இந்தியா ஒரு மேஜிக்கல் பிளேஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே இந்தியாவிலேருந்து குடிபெயர்ந்து அங்கே போனவங்கலாம் அவர்கிட்ட நிறைய கதைங்களை, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெடிஷனை பற்றிலாம் நிறைய சொல்லி அவர் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை இருந்தது. ஆனால் அவர் இந்தியாவுக்கு அவருடைய உறவினரெல்லாம் வாழ்ந்த இடத்த பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சது, குழந்தை பருவத்துலேருந்து அவர் கேட்டுன்னு வந்த கதைங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவர் பார்த்த காட்சியோட. அதாவது இது ஒரு வெறும் ஒரு நாட்டுக்கு வந்த மாதிரி அவர் வரலை. ஒரு பில்கிரிமேஜ்னால் ஒரு தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர மாதிரி ஒரு புனித பயணமாக தான் அவர் இங்கே வந்தார். அவர் மனசில் ரொம்ப எதிர்பார்ப்புகளாக இருந்தது, ரொம்ப ஆசையோடு தான் வந்தார். ஏன்னா நம்ம யார், நம்ம உண்மையாக யார் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் வந்தார். ஆனால் இங்கே வந்துட்ட அப்புறம் அவருடைய வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல அவர் அந்த இடத்துக்கு ஒன்றுமே இல்லாதவர், ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. இது அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் மனசுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருந்தது. அவர் கேட்ட கதைகள்லாம் அவர் மனசில் ஒரு படம் மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஆனால் அந்த படத்துக்கும் இவர் பார்த்த இடங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இவர் ஒரு இந்தியன் தான், ஆனால் அங்கே இருந்த எல்லா இந்தியர்களிருந்து அவர் மாறுபட்டு இருந்தார். அவரால் அவர் பார்க்கக்கூடிய அந்த லோக்கல்ஸோடலாம் அவரால் கனெக்டே ஆக முடியல. அவர் நினச்சாரு, நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாம், இங்கே இருக்கிற மக்களோட நம்ம கல்ச்சுரலாகவும் எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகிடலான்னு. ஆனால் எல்லாருமே அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் பார்த்தாங்க. இவருக்கும் அங்கே அவரால் ஒத்து போக முடியல. அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் புதுசாக போக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க நான் இவங்களில் ஒருத்தன் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவர் மனசில் இன்னும் அதிகமாகிட்டே இருந்தது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்காக ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு. பாம்பேயில் ஒரு சர்க்கஸ் போனார். இப்போ சர்க்கஸில் அங்கே இருக்கிற மனிதர்கள் உண்மையான முகத்தை காட்ட மாட்டாங்க. அவங்க முகம் ஃபுல்லாக பெயிண்டட் ஃபேஸாக இருக்கும். அவங்க செய்கிற செய்கையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்தியன் சொசைட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சர்க்கஸ்னாலே நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சர்க்கஸ் இந்தியன் சொசைட்டி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரோட ஒரு ஃபேக் காப்பி மாதிரி இருக்குது. அவங்க போட்டுன்னு வர ஆடைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அன்றாட வாழ்வையிலேருந்து நம்ம தச்சு போயிடணும். அந்த ஷோ, அந்த ஃபேண்டசி எல்லாமே நிஜ வாழ்க்கையிலேருந்து மக்களை வேறு இடத்துக்கு எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அவர் பார்த்தாரு. அதுலேயும் இந்தியன் மிடில் கிளாஸ் ஏன் சர்க்கஸ்க்கு போகிறாங்கன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இந்தியன் வேல்யூஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போயும்
தினசரி இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கும் அவர் போன மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. அதே சமயத்தில் அவர் வந்து 3 விஷயங்களை சொல்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய காஸ்ட் சிஸ்டம், வறுமை, அதுக்கப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் வந்து மக்களுடைய தினசரி வாழ்க்கையை மிகவும் மிகவும் பாதிக்குது அப்படின்றாரு. அதில் அவர் சொல்கிறார், காஸ்ட் சிஸ்டம் வந்து இவ்வளோ காலம் கடந்தும் வந்து மக்கள்கிட்ட ஒரு ஆதிக்கத்தோடு தான் அது இருக்குது. அதுதான் மக்களை வந்து பிரித்து வச்சுருக்கு. நிறைய சோஷியல் இன்இக்வாலிட்டியும் அங்கே தான் இருக்குது. அது மாத்திரம் அவருக்கு இல்லாமல் அவருக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, மக்கள் வந்து என் நிலைமை இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வாழறாங்க. அதை எதிர்த்து போராடவோ இல்லை மாற்றவோ நினைக்கல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த காஸ்ட் சிஸ்டம் இருக்குது. எவ்வளோ தான் மாடர்னாக எல்லாரும் மாறி இருந்தாலும் இந்த காஸ்ட் சிஸ்டம் வந்து நம்மளுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர், இந்தியாவோட சோஷியல் ஸ்ட்ரக்சரில் ஆழ ஊன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் வறுமையும் பார்த்துருக்காரு. ஏன்னா அவர் போகிற இடத்துலலாம் வந்து இந்த ஸ்லம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிச்சைக்காரங்க, அதுக்கப்புறம் வந்து தினசரி தேவைக்கே வந்து போராட வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள், அது சிட்டியாக இருந்தாலும் சரி, ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இருக்குது. இது வந்து அந்த வெஸ்டர்ன் அப்பர் அண்ட் மிடில் கிளாஸ்லேருந்து மாறுபட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்தியாவோட அந்த வறுமையை அவர் பார்க்கும்போது அவரால் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் மக்கள் வந்து எப்படி வந்து அதை ஏற்றுக்கிட்டு வாழறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர் மனசில் எழுது. அதே சமயத்தில் பொலிட்டிக்கல் சீனில் போகும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நேஷ்னலிசமும் இருக்குது, கேயோட்டிக் கவர்னன்ஸும் இருக்குது, சரியாக நடக்காத ஒரு கவர்னன்ஸுன்றாரு. ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் ஷோமேன்ஷிப் தான் இருக்குது. அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது கல்வியையும் ஹெல்த் கேரையும் தான். ஆனால் எஜுகேஷன் ஹெல்த் கேர் வந்து இங்கே யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அதனால தான் வறுமையிலேருந்து மக்களால் மீளவே முடியலை. நம்மளால் வந்து டெவலப்பும் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா கல்வியும் நமக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸும் வந்து ஹெல்த் கேர் செக்டாரும் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம நாடு வந்து முன்னேறும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் பாம்பேலேருந்து அவர் வாரணாசிக்கு போயிருக்கார். அவர் சொல்கிறார், பாம்பேக்கும் வாரணாசிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பாம்பே எப்படின்னா அப்படியே பிஸியாக ஒரு சத்தமாக ஏதோ ஒரு இருக்கும், ஆனால் ஒரு 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 சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் வாரணாசியில் போனால் அது ரொம்ப சீரியஸாக அந்த வரலாற்றோடைய வைப்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே இறப்பும் பிறப்பும் அந்த கங்கை நதிக்கு பக்கமே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது எப்படி மக்கள் வந்து அவங்களோட ட்ரெடிஷன்ஸில் வந்து அப்படியே வேரூன்றி இருக்காங்க. ஏன்ஷியன்ட் ஹிந்து கல்ச்சர் என்னன்னா அந்த வாரணாசிக்கு போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் ஒரு மனசில் வருது. அவர் நார்த் இந்தியாவில் மாத்திரம் இல்லை, சவுத் இந்தியாவுக்கும் வந்திருக்காரு. அங்கே விஜயநகர சாம்ராஜ்ய, கர்நாடகாவில் இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு போயிருக்காரு. அந்த அழிவுகளெல்லாம் பார்க்கும்போது இந்த அழிவுகள்லாம் ஒரு காலத்தில் வந்து எப்பேற்பட்ட ஒரு பெரிய சிவிலைசேஷனாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் தோணுது. ரெண்டாவது கேரளாவில் போகும்போது நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்க இல்லையா, அந்த கொலனிசமோட எஃபெக்ட் ஒன்று அங்கே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் கேரளாவில் இருக்கிற அந்த காஸ்ட் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கல் சீன் வந்து ஷேப் பண்ணுறது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நேபாள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது நிறைய மனசுக்குள்ளே கடந்த காலத்தில் அவருக்கு வந்து இந்தியா பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் அவர் குடும்பத்துலேருந்து, அதுக்கப்புறம் இலக்கியம் மூலமாக அவர் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் மனசில் வச்சுட்டு வந்தார். ஆனால் இங்கே வந்துட்ட அப்புறம் தான் அவருக்கு தெரியுது இந்தியா வந்து அவர் நினச்சதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கு. இங்கே நிறைய கேஆஸ் இருக்குது, பாவர்ட்டி இருக்குது, ஸ்லக்கிஷ் கவர்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கலோனியல் அப்யூஸை வந்து நல்லாவே எடுத்து காட்டுது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து போக போக வந்து முதல்ல அவருக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்தாலும் போக போக வந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு இந்தியா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான இடம் தான். இங்கே வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்க விஷயங்களும் தேடுறதை விட இங்கே நிஜமாக நடக்கிறத வச்சு பார்த்தா தான் இந்த நாட்டோடைய ரிச் ஹிஸ்ட்ரி என்ன, இப்போ என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கோன்றது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக இந்தியா சுற்றி பார்த்துட்டு போகும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பாவர்ட்டி, சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், பியூரோக்ராட்டிக் இனர்ஷியா, இதெல்லாம் வந்து அவருடைய நினைப்பெல்லாம் உடச்சி போட்டுடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, அதுதான் இப்போ மாடர்ன் இந்தியாவை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி இனிமேலுக்கு நான் வந்து என்னுடைய ஃபேமிலி வந்து இந்தியாவில் தான் வந்திருக்கு, ஆனால் நான் ஒரு அவுட் சைடர் தான் அப்படின்றத ஒத்துக்கிற மனநிலைக்கு வந்துடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்டிலேருந்து வேரோடு வெளியில் போய் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் வந்து தங்கிட்டவங்க திருப்பி வந்து
அவங்களோட அடையாளத்தை தேடினாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய இடம் தேடினாங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாடு ரொம்ப மாறிட்டுருக்கு. அவங்களுடைய மூதாதையர்கள் மனசில் இருந்த இந்தியா இப்போ இல்லை அப்படின்றது அவருக்கு நல்லா புரியுது. அவருக்கு நிறைய எமோஷ்னல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ மாறின ஒரு இடத்துல அவரால் அவரோட அடையாளத்தையோ ஒரு ஹெரிட்டேஜோ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கையோ அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவர் முடியும் போது என்ன சொல்கிறாருன்னா, என்ன வேர்ல்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, இந்தியாவும் நிறைய மாறி இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய பார்வையும் இந்தியாவை பற்றி மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.